Hi guys, a very good evening. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 2A இங்கிலீஷ் சிலபஸில் ப்ரிலிம்ஸோட அடுத்த வருஷத்தோடைய ப்ரிலிம்ஸோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டதாக இருக்குது, நிறைய விஷயங்கள் கேள்விப்படாததாக இருக்குது. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது என்ன ஏதுன்றது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் யாருமே என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு சொல்யூஷன் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், ஓகேங்களா? ஸோ 5 நிமிஷம் மட்டும் என்னது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம இருக்கிற ஒரு டாப்பிக்கும் என்ன பண்ணிடலாம், ஈஸி பீஸியாக முடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டு இம்பரேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Interrogative into statements, assertive into negative, exclamatory into statement, imperative into inquisitive அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 நிமிஷம், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்காக நான் ஸ்லைடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்றாங்க, கொடுத்திருக்க சென்டென்ஸை நெகட்டிவா மாத்தி சொல்லுங்கன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஐ லைக் ஹர், எனக்கு அவளை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்றேன். இது எப்படி நம்ம நெகட்டிவா மாத்தலாம்? டைமர் முடியறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இது எப்படி நம்ம நெகட்டிவா மாத்தலாம்? எனக்கு அவளை பிடிக்கும்பா அப்படின்ற, அப்ப இதோட நெகட்டிவ் என்னவா இருக்கும்? எனக்கு அவளை பிடிக்காதுப்பா அப்படின்றதெல்லாம் நெகட்டிவா இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸை வேற ஒரு சென்டென்ஸா மாற்றும் போது டென்ஸை மாற்றக்கூடாது, ஓகேங்களா? ஐ லைக் ஹர் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இங்க டிடன்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சொல்லாமா? சொல்லக்கூடாது. அப்போ இது தப்பு. இங்க சப்ஜெக்ட் ஐன்னு தான் இருக்கு, ஓகேங்களா? சப்ஜெக்ட்ன்றது ஐன்னு தான் இருக்கு. சப்ஜெக்ட் ஷீன்னு மாத்தலாமா? கூடாது, சரிங்களா? ஐ லைக் ஹர், ஐ லைக் ஹர் நாட்னு எண்ட்ல போடக்கூடாது, ஓகேங்களா? ஐ டு நாட் லைக் ஹர் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன பண்ணுவோம், டூ அல்லது டஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். என்னதான் ஐ சிங்குலரா இருந்தாலும் இட் ஆல்வேஸ் டேக்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அதனால தான் ஐ டோன்ட்னு போட்டிருக்கோம், ஐ டசன்ட்னு போடுறது பதில், சரிங்களா? ஸோ ஐ லைக் ஹர்க்கு நெகட்டிவ் என்னது, ஐ டோன்ட் லைக் ஹர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன்டு அசர்ட்டிவ் சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, இது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸா மாத்துங்கப்பா. ஸோ அசர்ட்டிவ் இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும், அஃபர்மேட்டிவ் இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணுதான், சரிங்களா? அசர்ட்டிவ்னு சொன்னாலும் சரி. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, என்ன சொல்லலாம்? இஃப் ஒன்லி ஐ குட் வின் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நான் மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு. நம்ம மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஒரு சென்டென்ஸ், ஓகேங்களா? ஸோ அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ், affirmative, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒண்ணுதான், சரிங்களா? சம்டைம்ஸ் பேரை மாத்தி கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, எல்லாமே என்னது சேம் தான், சரிங்களா? ஸோ இது என்னது, ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் சொல்லாமா? எக்ஸ்கிளமேஷன் மாதிரி இருக்கா? அப்ப எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க, ஒரு நார்மல் டிக்ளரேட்டிவ் அசர்ட்டிவ் சென்டென்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்ட்ரோகேட்டிவ், கொஸ்டின் மார்க் இருந்தாலும் என்னது இன்ட்ரோகேட்டிவ்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுமே வராது, ஆமாவா இல்லையா? இது ரெண்டுமே வராது. ஓகே, இஃப் someone is to win the prize, it should only be me. யாருன்னா ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வின் பண்றாங்கன்னா அது நானா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் சொல்ற மாதிரி இருக்கு, ஓகேங்களா? கண்டிஷன் சொல்ற மாதிரி இருக்கு. கண்டிஷன் சொல்ல வேணாம், ஒரு சென்டென்ஸை என்னது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸை ஒரு ஸ்டேட்மெண்ட்டா மாத்த சொல்றாங்க, அவ்வளவுதானே? அப்ப என்ன சொல்லலாம், என்னுடைய கிரேட்டஸ்ட் ஆம்பிஷன் என்னது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்றது தான்ப்பா என்னோட கிரேட்டஸ்ட் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது என்ன சொல்லலாம், நம்ம ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி ரெகுலரா ஒரு டாபிக்லயும் கொஞ்சம் உங்களோட என்னோட இன்சைட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ என்ன பண்ணுங்க, டெய்லி இந்த செஷன்ஸ் இதே டைம்ல நடக்கும். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, பாருங்க. அடுத்த ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சென்டென்ஸை எப்படி இன்ட்ரோகேட்டிவா மாத்தலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம்ஒர்க், சரிங்களா?
இந்த ஒரு சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த ஹோம்ஒர்க்கை கமெண்ட் செஷன்ல போடுங்க. சரிங்களா? கமெண்ட் செஷன்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத போடுங்க. யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுடைய கமெண்ட்டை நான் நாளைக்கு அடுத்த செஷன்ல கொண்டு வருவேன். சரிங்களா? ஓகே. ஸோ மறக்காம செஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஷன்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.